இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 எக்ஸசைஸ் நம்பர் 2.2ல் ஃபஸ்ட் சம்முக்கான ஆன்சர் பார்க்கலாம். ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்சன்டேஜ் ஆஸ் டெசிமல். பர்சன்டேஜ்னால் அவுட் ஆஃப் 100. என்ன சிம்பிளாக இருக்குன்னா இப்படி இப்படி போட்டு மேலே 2 இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவுட் ஆஃப் 100ன்னு அர்த்தம். 100க்கு 21. பாருங்கள், ஃபஸ்ட் சம் 21%. இப்போ இதை என்ன மாற்ற சொல்கிறாங்கன்னா டெசிமலாக மாற்ற சொல்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதை ஃப்ராக்ஷனாக தான் எழுதணும். ஏன்னா பர்சன்டேஜ்னால அவுட் ஆஃப் 100. அப்போது 21/100. இப்போ இதை பர்சன்டேஜாக மாற்ற டெசிமலாக மாற்ற 21 100ஆல் டிவைட் பண்ணும். அந்த டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. 100ஆல் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட். 100ஆல் மட்டும் இல்லை, 1 ஃபாலோட் பை ஜீரோஸ் இது வந்தாலே அது எப்படி டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இந்த 21 நியூமரேட்டில் இருக்கிற நம்பரை அப்படியே போட்டுருங்க. இதை அப்படியே இங்கே போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே எத்தனை ஜீரோ இருக்குதுன்னு பார்க்கணும். 2 zeros இருக்குது. இப்போ இது 21 டெசிமல் பாயிண்ட் எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். ஹோல் நம்பர் தாண்டி தான் பாயிண்ட் இருக்கும். அப்போ இங்கே 2 ஜீரோ வந்துன்னா 2 digits தாண்டி புள்ளி வச்சிடணும். அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா 0.21. அப்போ டெசிமல் பாயிண்ட் பார்ட் 0.21. அப்போ ஹோல் பார்ட் என்னென்னா 0. therefore 21% is 0.21. இப்போ செகண்ட் சம் 93.1%. ஸோ ஃபஸ்ட்டு இதை ஃப்ராக்ஷனாக எழுதிடலாம். இந்த 93.1 அப்படியே எழுதுங்க. 93.1 பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன ஆகும்? by 100. ஸோ இதை டெசிமலாக கன்வெர்ட் பண்ணு. ஏற்கனவே டெசிமலில் இருக்குது, இன்னும் டெசிமலாக கன்வெர்ட் பண்ணேன். 100ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணுற பதிலாக ஷார்ட்கட் மெத்தட். இந்த நியூமரேட்டர் அப்படியே எழுதுங்க. 93.1. இங்கே 2 ஜீரோ இருக்கிறதுனால இங்கே இருக்க பாயிண்ட் 2 digit முன்னாடி போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன வரும்? 0.931. இப்போ ஹோல் பார்ட் 0. இப்போ வில் பாஸ் ஆன் டு த தேர்ட் ப்ராப்ளம். 151%. ஸோ 151%னால் ஃபஸ்ட் எப்படி பாருங்கள், ஃப்ராக்ஷனாக எழுதுங்க. 151/100. இப்போ அப்படியே 151 எழுதிட்டு இது ஹோல் நம்பர் இருக்கனால பாயிண்ட் இங்கே இருக்கும். இந்த 2 ஜீரோ இருக்கனால 2 digits தாண்டி இங்கே புள்ளி வந்துடும். அப்போ you will have 1.51. Now we'll pass on to the fourth sum. 65%. 65%னா 65/100. அப்போ அப்படியே இந்த 65 எழுதுங்க. 65. இப்போ பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இங்கே 2 ஜீரோ இருக்கனால இங்கே இருக்க பாயிண்ட் 2 டெசிமல் தாண்டி இங்கே வந்துடும். அப்போ வாட் வில் யூ கெட்? 0.65. முன்னாடி ஹோல் நம்பர் என்ன? 0 போட்டுங்க. அடுத்தது ஃபோர்த் சம் 0.64%. ஸோ ஃபஸ்ட் யூ ரைட் இன் ஃப்ராக்ஷன் 0.64 அப்படியே எழுதிக்கணும். எந்த ஒரு மாற்றம் இருக்கக்கூடாது. by 100. இப்போ அதே மாதிரி நியூமரேட்டில் இருக்கிறது எழுதிக்கணும். 0.64. இங்கே 2 டெசிமல்ஸ் இருக்கனால எங்கே பாயிண்ட் இருக்கோ அங்கேருந்து 2 digit வரும். இங்கே இருக்கிறதே ஒரு டிஜிட்னால் இன்னொரு டிஜிட் 0 போட்டுக்கணும். அப்போ யூ லேவ் 0.0064. முன்னாடி ஹோல் பார்ட் இல்லைனா 0. therefore 0.64% is nothing but 0.0064. Second problem, convert each of the following decimal as percentage. டெசிமல்னால் பாயிண்ட் வச்ச நம்பர் இருக்கும், அதை பர்சன்டேஜை மாற்ற. பர்சன்டேஜ்னால் அவுட் ஆஃப் 100. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் 0.282. ஸோ பர்சன்டேஜை மாற்ற 100%ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க. இப்போது இது மல்டிப்ளிகேஷன் 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே இருக்க பாயிண்ட் டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். 0.2 இங்கே இருக்க பாயிண்ட் ரைட் ஹேண்ட் சைட் போயிடும். அப்போ என்ன வரும்? 028.2 வரும்.
நம்பருக்கு முன்னாடி 0 இருக்கனால அதுக்கு வேல்யூ கிடையாது. தேர்ஃபோர் 28.2%. இப்போ செகண்ட் ப்ராப்ளம் 1.51 into 100%. அப்போ இங்கே இருக்க பாயிண்ட் எங்கே வந்துடும், இங்கே வந்துடும். அப்போது 151 பாயிண்ட்னு அர்த்தம். ஸோ ஹோல் நம்பருக்கு தாண்டி பாயிண்ட் வைக்க வேண்டாம். 151%. ப்ராப்ளம் நம்பர் 3 1.09 into 100%. அப்போ இங்கே இருக்க பாயிண்ட்டு இங்கே 2 zeros இருக்கனால 2 digit தாண்டி போயிடும். ஸோ 109%. Fourth problem 0.71 into 100%. அப்போ பாயிண்ட் தாண்டி 2 digits போகும். அப்போ இங்கே வரும். therefore 0.71% வரும். பாயிண்ட் இங்கே வந்துடும். இப்போ இதுக்கு நம்பருக்கு முன்னாடி 0 இருந்தால் that's not value. So 71%. Fifth problem 0.858 into 100%. ஸோ 20 இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஆகுனா இங்கே இருக்க பாயிண்ட்டு ரைட் ஹேண்ட் சைடில் 2 digit தாண்டி போயிடும். அப்போ என்ன வரும், 0.85.8. ஸோ முன்னாடி 0 இருக்கனால that's not value. therefore 0.858 பர்சன்டேஜை கவுண்ட் பண்ணுமா 85.8%.